வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். நம்ம எல்லாம் ஒரு பைக்கை வாங்குறோன்னா அந்த ஒரு பைக்கை நம்ம எல்லா வித யூஸுக்கும் யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா வச்சிங்களேன், நம்மளுடைய ஃபேமிலிக்குன்னு ஒரு பைக்கு, நம்மளுடைய பர்பஸுக்குன்னு ஒரு பைக்கெலாம் வாங்க முடியாது. மேபி ஃபைனான்ஸில் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா அதை வாங்கலாம். பட் ஆனால் நம்மளுடைய நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த ஒரு ஃபைனான்ஸுன்றது ரொம்பவே டைட்டான ஒரு லெவலில் தான் இருக்குது. ஆமாங்க, என்ன பண்ணுறது, ஃப்யூச்சரில் ஓவர் கம்பெனியில் பயப்படாதீங்க. இதே மாதிரி சமயத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பைக் எடுக்கிறதுன்றது தான் என்ன கேட்டால் ஒரு பெட்டரான ஆப்ஷன். அதனால் இன்றைக்கி நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பைக்ஸோட ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக்குலையும் ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனோடையும், அதுக்கடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜோடையும், அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லாங் ட்ரிப் எபிலிட்டியோடையும் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ஸாக தான் நான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங்கில் எடுத்து வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்ன உங்களுக்கு அந்த கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண வருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம ஹோண்டாவோட SP160. ஆமாங்க, இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி, ஹைவே இது மாதிரி நிறைய யூஸுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு பைக்கு நம்ம ஹோண்டாவோட SP160னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவோட SP125 பற்றி நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு 125ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு பைக்கு, அதோடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி தான் இந்த ஒரு பைக்கு. டிசைன் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராகவும் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி யூஸ் அதை மாதிரி விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாட்டான, நல்ல ஒரு லென்த்தரான, நல்ல கம்ஃபர்டபுள் சீட்டு, ஃப்ளாட்டரான டேங்க்குன்ற மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற ஒரு டிசைன் டோனை இந்த ஒரு வெஹிக்கிள் கெயின் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு 160cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான் வரலாம். இன்ஜின் பற்றி சொல்லலாம், ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின் சொல்ல முடியாது. அந்த ஒரு 160cc செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ஒரு பவர் இருக்கும். மைலேஜ் உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 13.27 bhp ஆஃப் பவர்ஸும் 14.58 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 110 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ப்ளஸ் ஹைவேஸுக்கு இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுன்றது போதுமான ஒரு லெவல்லே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 50 kmph இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வந்துடும், பின்னாடி வந்து உங்களுக்கு டிஸ்க் அட்ரம்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சேனல் ABS வந்துடுதுன்றப்ப பிரேக்கிங் மாதிரி விஷயத்துலையும் எந்த வித குறையும் இல்லை, அதுலேயும் நல்லாவே பண்ணியிருக்காங்கப்பா. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,15,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,55,000 நீங்கள் முடிச்சிடலாம். ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் பெட்டரான ஆல்ரவுண்டர் பைக்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட பல்சர் 150. ஆமாங்க, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் பஜாஜ் தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் பைக்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் பொறுத்த அளவுக்கு இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைனு, ஃபேமிலி யூஸும் நல்லாயிருக்கும். வண்டியோட டிசைனும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டியராக இருக்கும். லாங் ட்ரைவுக்கு ஏற்ற நல்ல ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டையும் இந்த ஒரு டிசைன் ஆஃபர் பண்ணும், அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வச்சிங்களா, இதில் வந்து உங்களுக்கு ஒரு 150cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 13.8 bhp ஆஃப் பவர்ஸும் 13.25 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் இதுவுமே ஒரு 100 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இந்த வண்டியால் 115 அது மாதிரி ரேஞ்சுக்கு மேலேயும் போக முடியுது. பர்ஃபார்மன்ஸுமா சொல்லக்கூடாதுப்பா, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது அந்த ஒரு 150cc, அதுவும் ஏர் கூல்டு செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 46 சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஒரு டிசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்க, 45 to 50 ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மைலேஜ் நிச்சயமாக நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருவாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம்மு ஆர் டிஸ்க்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். நீங்கள் எதை எடுத்தாலும் சிங்கிள் சேனல் ABS, பிரேக்கிங் பைட் மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பெருசாக எந்த மைனஸும் ஃபீல் ஆகலை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு 115 kg கிட்ட வரைக்கும் வருதுப்பா. 148 kg கிட்ட வரைக்கும் வருது. வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹெவியர் தான், பட் பல்சர்னால் அப்படி தான் இருக்கும், ஹேண்டில் பண்ணிடலாம், அது ஒரு விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கும் 785 mm தான்
பண்ணுறப்ப ஷார்ட் ரைடர்ஸ் கூட மேபி இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கலாம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,13,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,36,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் பஜாஜ் தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் பைக்னே சொல்லலாம் நம்ம பஜாஜோட பல்சர் 150. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம யமஹாவோட FZX. ஆமாங்க, ஃபேமிலி யூஸுக்குன்னு பார்க்கும்போது யமஹா தரப்புலேருந்து இதுவுமே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் டோன் பொறுத்தளவுக்கு இதுவுமே நல்ல ஒரு வெர்சாலிட்டி கொண்ட ஒரு டிசைன் டோன். ஏன்னா வச்சுங்களேன், இந்த வண்டியோட டிசைன் வந்து லைட்டாக அந்த ஒரு கெஃபே ரேஸ்டர் ஸ்டைலிங்கில் வருதுன்றப்ப உங்களுக்கு ஃபேமிலி யூஸுக்கும் அந்த ஒரு சீட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு லென்த்தியாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் டேங்க் போகிறது அளவுக்கும் ஒரு சாலிடான ஃபீல் கொடுக்குதுன்றப்ப அதை மாதிரி விஷயங்கள் ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெட்டரான இதுவாக இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ் மாதிரி விஷயங்கள், லாங் டிரைவ், அது இல்லாமல் உங்களுக்கு ஆஃப் ரோட் மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு கேப்பபிள்ன்ற மாதிரி தான் இந்த வண்டியோட டிசைன் ஓவரலாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வெர்சாலிட்டியோட இருக்குது. டிசைன் பொறுத்தளவுக்கு நோ வரி, அந்த ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு ஏற்ற ஒரு டிசைனோட இருக்குது இந்த யமஹாவோட FZX. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஐஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 150cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இன்ஜின் பற்றி சொல்லலாம், நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜின் கூட இந்த ஒரு இன்ஜின். நெக்ஸ்ட் விஷயம் இந்த இன்ஜின் வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன் 12.2 bhp ஆஃப் ஹவர்ஸையும் 13.3 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் முடியும். பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கும், பட் பெஸ்ட் இன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 48 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டிசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்போ மேபி 50 வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மைலேஜ் இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் இதில் பெட்டராக இருக்குன்றதுல டவுட் இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடுது, பின்னாடியும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் ஸ்டாண்டர்டாகவே இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்கு. அதுக்கடுத்து வண்டியோட ABS மாதிரி விஷயங்கள் பார்க்குறீங்கிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS வந்துடுதுன்றப்ப பிரேக்கிங்லேயும் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. இந்த வண்டியோட பிரேக்கிங் பைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்கிங் பைட்டு. யமஹாவில் சொல்லப்போனால் எல்லாத்துலேயும் அந்த ஒரு பிரேக்கிங் நல்லாயிருக்கும், ஏன்னா வண்டியோட வெயிட்லாம் கம்மி இல்லை யமஹாவில். இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் போகிறது அளவுக்கு அரௌண்ட் ஒரு 139 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் போகிறது அளவுக்கு 810 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் ஹெவி, அதை மட்டும் பார்த்துங்க. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,68,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,72,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு லைட்டாக எக்ஸ்பென்சிவாக தான் தருது, பட் இந்த ஒரு ப்ரைஸிங்க்கு அந்த ஒரு வெஹிக்கிள் ஒர்த்துன்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட பல்சர் N150. ஆமாங்க, ஆல்ரவுண்டர் பர்பஸ்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம N150மே ஒரு நல்ல ஒரு பைக் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு N சீரிஸோட அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரோட் ப்ரெசன்ஸோடைய உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் வருது. அதனால் உங்களுக்கு ஸ்போர்ட்டினஸில் வண்டியில் குறை இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கும் ஃபேமிலி யூசேஜுக்கு ஓகேன்ற மாதிரி இந்த வண்டியில் வந்து ஒரு சிங்கிள் சீட் செட்டப்போட நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஓரளவுக்கு லென்த்தையரான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் எபிலிட்டி பொறுத்தளவுக்கும் அதுவும் உங்களுக்கு ஒரு லாங் டிரைவ் அது மாதிரி விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வச்சுங்களா, இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிற இன்ஜின் பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 150cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜின் பார்த்தோன்னு வச்சுங்களா 14.3 bhp ஆஃப் ஹவர்ஸும் 13.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு இதுவுமே ஒரு 115 km/h வரைக்கும் தாங்க சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல பார்த்தீங்களா, இந்த லிஸ்டிங்கில் இருக்கிற பைக்ஸோட இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப கூட இந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது நம்ம பஜாஜ் பல்சர் N150. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 48 km இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது மைலேஜ்லையும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் வந்துடும், பின்னாடி வந்து டிஸ்க் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அதுக்கடுத்து உங்களுக்கு எதிர் எடுத்தாலும் சிங்கிள் சேனல் ABS, பிரேக்கிங் பைட் இதுலேயும் எந்த வித குறையும் இல்லை. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 150 kg கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 795 mm கிட்ட வரைக்கும் வந்துடும் அரௌண்ட் சீட் ஹைட்டு. அதனால் உங்களுக்கு ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் அந்த ஒரு யூஸ்வலாக பல்சருக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் 1,40,000 வரைக்கும் வருது, டாப் மாடல் 1,45,000
145 நீங்கள் முடிச்சிடலாம். இல்லை இதை மாதிரி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த பஜாஜ் பல்சர் N150 கூட உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன். பட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இஷ்யூ இருக்குது. அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனிச்சிக்கணும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம யமஹாவோட FZS FI. ஆமாங்க, இந்த ஒரு ஃபேமிலி, ஆஃபீஸ், லாங் டிரைவ் இந்த மாதிரி எல்லா வித யூஸுக்கும் பெஸ்ட்டான ஒரு பைக்குன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு யமஹா தரப்புலேருந்து இந்த யமஹாவோட FZS FI. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் போகிற தலைக்கு நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டோன் வரக்கூடிய ஒரு டிசைன். அது இல்லாமல் இந்த ஒரு டிசைன் வந்து நிறைய பேரால் லைக் பண்ணக்கூடிய ஒரு டிசைனுமே கூட. ஆமாம், யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த ஒரு ஏஜ்டு பர்சன்ஸாக இருந்தாலும் விரும்ப தரக்கூடிய இல்லை நல்ல ஒரு அந்த ஒரு மேஸ்குலரான ஒரு டிசைன் டோன் தான் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் போகிற தலைக்கு இதில் உங்களுக்கு ஒரு 150cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 5-speed gear box தான், பட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் போகிற தலைக்கும் ஒன்றும் பெருசாலாம் சொல்லும்படி இருக்காது. ஒரு 12.2 bhp ஆஃப் பவர்ஸும் 13.3 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் போகிற தலைக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h சரின்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்களில் ஓகேவான ஒரு ரேஞ்சு தான். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் போகிற தலைக்கு அந்த இடத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா வச்சிங்களா அரௌண்ட் ஒரு 45 km இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறப்ப ரியலில் நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் ஆஃபர் பண்ணும் இந்த ஒரு வெஹிக்கிள். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டாக வந்துடும். பின்னாடியும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்ட் தான், சிங்கிள் சேனல் ABS. பிரேக்கிங்கில் இந்த ஒரு வெஹிக்கிளுமே நல்ல ஒரு பைட் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் அரௌண்ட் ஒரு 135 kg தான். வண்டி தான் பார்க்க பெருசாக இருக்கும், பட் வண்டியோட வெயிட்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அதுக்கு அடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm தான்றப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,50,000 ஸ்டார்டிங். டாப் மாடல் 1,52,000 முடிச்சலாம். மேபி உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் மணி எக்ஸ்ட்ரா இருக்குதுன்றப்ப நீங்கள் V4 கூட போகலாம். பெட்டர் லைட்டு, பெட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், கொஞ்சம் கலர்ஸும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது இன்னும் அரௌண்ட் ஒரு 159 கிட்ட வரைக்கும் வருது. மற்ற விஷயங்கள் எல்லாம் சேம் தான். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட்லி பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.